ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறோம். ஆனால் வந்து டைமிங் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து 7:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். 7:30 மணிலேருந்து மிஞ்சி போனால் ஒரு 11 இல்லை 12 மணி வரையும் ஓட்டுவோம். நம்ம சொல்லியிருப்போம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம திருப்பூர் முருகர் கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லி. அதனால தான் நம்ம இன்றைக்கி மிட் நைட் ஓட்ட முடியல. ஏன்னா மிட் நைட் ஓட்டினான்னு வச்சுக்கோங்க, காலையில் நம்மளால் எழுந்துக்க முடியாதுல்ல. அதனால் நான் வந்து இன்றைக்கி மிட் நைட் ஓட்டலை. இன்றைக்கி வந்து ஒரு 7:30க்கு ஆரம்பித்து ஒரு 12 o'clock மேக்ஸிமம் 12 o'clock நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு தூங்கிட்டு மறுபடியும் நாளைக்கு காலையில் எழுந்து திருப்பூர் முருகர் கோயிலுக்கு போவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த விலாகுக்கு அடுத்தது அந்த விலாகும் வரும் கன்ஃபார்மாக. பாருங்கள் கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். இதான் பள்ளிக்கரணைக்கிட்ட தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் பெரிய ஆர்டர் தான். பரவாயில்ல, பள்ளிக்கரணை ஒரே ஸ்ட்ரைட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது, சாட்டர்டே இன்றைக்கி. கைஸ் டிக்கியூவில் வைக்க முடியாது, தோசை கொடுத்துருக்காங்க. தோசை உடஞ்சிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வச்சுக்கலாம். பரவாயில்ல கைஸ், பள்ளிக்கரணை நல்ல ஏரியா தான். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டான ரோடு, கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். காற்று இப்போ இங்கே உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காற்றே வரல கைஸ். இப்போ மூச்சு அடைச்சிச்சு கொஞ்சம் நேரத்தில் காற்று இல்லாமல். அதான் கைஸ், நம்மளுக்கு நாளைக்கு போய்ட்டு 2 இடத்த கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ஒரு கோயில், அது பக்கத்துலேயே ஏதோ சிவன் கோயில் இருக்காங்க கைஸ். ஏதோ மலை கோயில் ஏதோ இருக்கான் திருப்பூர்லேயே. அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் நாளைக்குன்னு சொல்லி பார்க்குறேன். அதையே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை சின்ன வயசில். ஒரு சில விஷயத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து நடக்க சொல்ல தான் நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது நிறைய பேருக்கு நம்புவாங்க. ஒரு கரெக்டாக ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ருத்ராட்சம் ஒன்று கொடுத்தாங்க. அதை வீட்டில் பூஜை ரூமில் வச்சு கொஞ்சம் பூஜை பண்ணுங்கள், கொஞ்சம் வீட்டுக்கே நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணிட்டேன், நான் வந்து எடுத்து தெரியாமல் கழுத்தில் கட்டிக்கிட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, அதெல்லாம் கட்டக்கூடாதுடா, அவுத்துருடா, அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல், அது அவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியாது, கொஞ்சம் கட்டினா அது வந்து கெடுதலாக இருக்கும் கட்டுறவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டோன்னு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கழட்டுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கழட்டுற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளும் அதை அப்படியே ட்ராவல் பண்ணின்னு வந்துகிட்டே இருந்தோம், அது போட்டுக்கிட்டே. அப்புறம் எங்கள் அம்மாவே விட்டாங்க. சரி, இவங்ககிட்ட நல்லா தான் இருக்குது போல், இவன் நல்லா தான் இருக்கான், இவனுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா விட்டாங்க. அந்த 8 வருஷத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 4 விஷயம் வரையும் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த லாஸ்ட்டான டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே சால்வ் ஆகிடும். உதாரணத்துக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு காசு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2ஆம் தேதி இஎம்ஐனா ஒரு 1ஆம் தேதி வரையும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். ஆனால் லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு ரூபத்தில் வந்து அந்த இஎம்ஐ காசு வந்துடும், நான் கட்டி க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அந்தமாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ட்ராவல் ஆகினது ஒரு 4 வருஷமே ட்ராவல் ஆகிருந்துச்சு. 2021 வந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், லாக்டவுன் டைமில் வந்து சரி கழுத்தில் இது ஒரு மாதிரியாக இருக்கே சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், அறுத்து போட்டேன் கீழே. டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா அறுத்து போட்டோன்னே எனக்கு வந்து டப்புன்னு வண்டி மிஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி நைட்டு வீட்டு வாசலில் வெளியே நிறுத்தி வச்சுருந்தோம் வண்டி இந்த ஸ்கூட்டி தான். நைட்டு நிற்க வச்சுட்டு காலையில் வந்து பார்க்குறேன் வண்டியை காணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பக்கத்தில், அவன் வண்டியை காணும். 2மே டியோ தான், 2 வண்டியும் தூக்கின்னு போயிட்டாங்க யாரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வண்டி காண சொல்லி கேட்டுனே இருந்தாங்க. நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, ஃபோனையும் உடச்சி போட்டோம் டென்ஷனில் கோவப்பட்டு. அப்போ நினச்சேன் லைஃப்பில் அப்படியே ஒரு பிரச்சனை போயினே. அந்த 1 மாதம் பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. என்னடா இது நம்ம லைஃப் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியும் போச்சு, கஷ்டப்பட்டு வாங்கணும். இஎம்ஐல ஒரு 6 இஎம்ஐ தான் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய போல் யோசிச்சுனே இருந்தேன் கைஸ் நைட்டு ஃபுல்லாக. டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த யோசனை வந்துனே இருந்தது. அந்த ருத்ராட்சை பற்றி வந்துனே இருந்தது. ஒரு நைட்டு ருத்ராட்சம் வந்து பின்னாடி துரத்திட்டு வர மாதிரியும் பாறை மாரி நம்மளை தத்திட்டு வர மாதிரியும் பின்னாடி அந்த ஃபுல்லாக ருத்ராட்ச கனவு வந்துனே இருந்தது. அப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொன்னேன், இல்லைடா அந்த வண்டி தொலைஞ்சாலும் அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கான், அவனுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரில. இப்போ நான் ருத்ராட்சை கட்டினோன்னு வண்டி கிடைக்கணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், அன்றைக்கி நைட்டே கட்டிட்டேன் காய்ஸ். நான் ருத்ராட்சை கட்டிட்டேன். மறுநாள் வந்துருச்சு. மறுநாள் வந்து அந்த பையனுக்கு கால் வருது. கால் வந்து இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி கிடச்சிச்சின்னு சொல்லி அந்த பையனுக்கு கால் வருது. பரவாயில்ல, நம்ம வண்டி கிடச்சிச்சு, பரவாயில்ல, நம்ம வண்டியும் கிடச்சிரும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே டைமில் தான் காணாமல் போச்சு வண்டி. 2 வண்டியும் ஒரே டைமில் தான் காணாமல் போச்சு. ஒரே ஆள் தான் எடுத்திருக்கான். சரி, ஒரு வண்டியை பிடிச்சிட்டா இன்னொரு வண்டியை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா இருந்தேன் கைஸ், ஓகே அப்படின்னு.
அவன் என்ன பண்ணிட்டான், சரி போலீஸ் ஸ்டேஷனில் தான் சொல்கிறாங்க, வண்டியை வந்து வந்துட்டு பார்த்துட்டு போங்க, வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லியிருக்கான். அவன் அங்கே போகிறான், அங்கே போய் பார்க்கலான்னு போகிறான். அவன் வண்டியை பார்த்தீங்கன்னா அது அவன் வண்டி கிடையாது கைஸ், அது என் வண்டி, கிடச்சிருக்குது என் வண்டி. அவன் என்ன சொல்கிறான், அவன் வண்டி தானே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப் வந்து டோட்டலாக மாறுது கைஸ். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 வண்டியில் ஒரு வண்டி தான் கைஸ் கிடச்சிது, அது என் வண்டி மட்டும்தான். அவன் வண்டி இன்னி வரையும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் நான் நம்பினேன், ஓஹோ நம்மளுக்கு இது நம்ம கூட இருக்கிற வரையும் நம்ம வந்து நல்லா இருப்போம் போல். அதனால் நான் நினச்சேன் லைஃப்பில் இதுக்கப்புறம் நம்ம இதை கழட்டவே கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் ஆகுது நான் அதை போட்டு இன்னமும் போட்டு தான் இருக்கேன் கைஸ். அதனால் நம்மளுக்கு வந்து அப்போ கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இப்போ வயசாக கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் லைட்டாக வருது. அதனால தான் ஒரு கோயிலாக போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி கும்பிட்டுட்டு வரணும்னு பார்க்குறேன். திருவண்ணாமலை கூட போகணுன்னு இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது, கிரிவலத்துக்கு பார்க்கலாம் கைஸ். அது ஃப்யூச்சரில் போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம், வேண்டிகிட்டு வருவோம். அதனால தான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் கோயில். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கோபுரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லினே இருப்பான், நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம்டா, வேண்டிகிட்டு வருவோம்டா, நடக்கும்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். நான் சரி போகலாண்டா அப்படின்னு நானும் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் ஐஃபோனை வாங்கிட்டோம். நம்ம அந்த டாப்பிக்கே விட்டோம். சரி நம்ம பழசை மறக்கக்கூடாதுல்ல சொல்லிட்டு மறுபடியும் சொன்ன ஃப்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு கூப்பிட்டு போகிறோம். நாளைக்கு வந்து அந்த பையனை உங்களுக்கு காட்டுறேன். அவன் தான் கைஸ் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நம்ம கூடயே வந்து ஒருத்தர் இருப்பான்ல, நம்மளுக்கு இதை பண்ணு அதை பண்ணு நம்மகிட்ட சொல்லியிருப்பேன். அந்த ஃப்ரெண்டு அவன் தான் கைஸ். அவன் எப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் போகிறோம், நம்மக்கிட்ட ஒரு 50 ரூபா தான் இருக்குது. வேறு ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன பண்ணுவான், கூட நிற்பான், பார்ப்பான், வந்துடுவான் வீட்டுக்கு. ஆனால் அவன் அப்படி கிடையாது கைஸ். அவனே வந்து ஆல்ரெடி பயங்கர கஷ்டத்தில் இருப்பான். அவனுக்கு நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுவான், டப்புனு 200 ரூபா அதான்டா பரவாயில்ல, நீ 50 ரூபா வச்சுக்கோ, செலவுக்கு நீ வச்சுக்கோ, நீ வந்து பார்த்திங்கன்னா நான் 200 ரூபா கொடுக்குறேன், இதில் போட்டுக்கோ அப்படின்னு. அது வந்து ஒரு டைமில் கைஸா நிறைய வாட்டி அவன் பண்ணியிருக்கான். அதேமாதிரி நம்ம இப்போ சாப்பாடு கடைக்கு போனால் கூட அதுமாதிரி தான். அவனே வந்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட் நிறைய இருக்கும். அதனால் அவனே வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டான். ஆனால் இதே நம்ம கூட வரான்னு வச்சுக்கோங்க, ஆனால் வந்து டப்புன்னு வந்து அவன் எடுத்து காசு கொடுத்துருவான். யோசிக்கவே மாட்டான் கைஸ். அவன் லைஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவனை மாதிரிலாம் யாருமே இருக்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். நம்மளாம் ஒரு துளி கூட அவனை மாதிரி கஷ்டப்பட முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கான் கைஸ். அவன் தான் வரான், நாளைக்கு காட்டுறான் அவனை வீடியோவில். அதான் கைஸ், அதான் நம்ம சிவனும் நம்ம கொஞ்சம் நம்ம லைஃப்பில் இருக்கார், அவரே கொஞ்சம் பார்க்கணும். நாளைக்கு போய் மீட் பண்ணோம், பார்த்துட்டு நான் சொல்கிறேன் கைஸ். செகண்ட் ஹேண்ட் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா நம்மளுக்கு 93 ரூபா கிடச்சிருக்கு கைஸ். போன ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து 80 கிட்ட கிடச்சிது. இந்த ஆர்டருக்கு ஒரு 93. ஓகே, நல்ல ப்ராஃபிட் தான். இப்போ அடுத்தது 3வது ஆர்டர் போடுறாங்களான்னு பார்க்கலாம். அதனால் மறுபடியும் பெருங்குடிக்கிட்டே நம்மளை கொண்டு வந்துட்டாங்க கைஸ். நம்மளுக்கு சூப்பர் தான். நம்ம எப்படி ஈசிஆர் சைடு மூவ் ஆகி பார்க்கலாம். இன்னும் ஓஎம்ஆர் சைடு எப்படி வேணால் போகலாம். ஈசிஆர் சைடு போகலாம் கைஸ். ஈசிஆர் சைடு கொஞ்சம் பார்க்கலாம், நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எதனா சைடு கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்னு. ஓகே, போட்டான் கைஸ் ஆர்டர். பார்ப்போம் கைஸ். தேர்ட் ஆர்டர் போட்டிருப்பாங்க, சொல்லியிருப்பேன். தேர்ட் ஆர்டர் நம்ம எடுக்க வர சொல்ல இன்னொரு ஆர்டர் போட்டாங்க கைஸ். பேட்ச் ஆர்டர் ஒரே ஷாப்பில் 2 ஆர்டர். சூப்பர், வேறு லெவலு ப்ரோ. ஆர்டர் ப்ரோ 8747. வேறு லெவலு, ஒரே டைமில் 2 ஆர்டரு. பெருங்குடிக்கிட்ட போகிறோம். நம்ம ஏரியாவுக்கு நம்ம வீட்டாண்டே சுற்ற விட்றாங்க, பரவாயில்ல. ஆனால் எல்லாம் ஒன்று லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூக்கின்னு போயிடுறாங்க லாங்காக. நேற்றுலாம் வந்து வீடியோ போட்டுப்போம் பாருங்கள். நேற்று ஓட்டினது ரொம்ப மன உளைச்சல் கலாயிட்டேன் கைஸ். அவ்வளோ வெறுப்பாக இருந்தது, அவ்வளோ டென்ஷனு. என்ன பண்ணதுனே தெரில, என்ன பண்ணது. இதோட கஷ்டப்பட வேண்டிய டைம் வந்துச்சு கைஸ். ஏதோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக போடணும், போட்டு தான் ஆகணும். ஸோ கைஸ், இந்த 2 டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணேன் கைஸ். அந்த பேட்ச் ஆர்டர் 2 டெலிவரி பண்ணிட்டோம். அதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு அமௌண்ட் வந்திருக்குன்னா, இதுக்கும் 95 ரூபா கிட்ட வந்திருக்கு கைஸ். இந்த பேட்ச் ஆர்டருக்கு இதுவரையும் நம்ம 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ ஈசிஆரில் தான் இருக்கும் கைஸ். நம்ம ஜோன் அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கோம். பார்க்கலாம், உள்ளே போவோம் ஜோனுக்குள்ளே, எதனா ஆர்டர் இருந்தால் அவ்வளோதான்னு பார்க்கலாம். பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் 4 ஆர்டரும் கொஞ்சம் அதிகம் தான். 80 ரூபாய்க்கு மேலே தான். ஒன்று ஃபஸ்ட் ஆர்டர் 80, மிச்சம் வந்து 3மே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஓகே. இன்றைக்கி 4 பார்த்துருக்கோம் இது வரையும், நல்லா போகுது. பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் ஜோனுக்கிட்ட போவோம். ரோடு சுத்தமாக சரியே இல்லை கைஸிங்க.
ஈசிஆர் ஓஎம்ஆர் கிட்ட இருக்கோம் நம்ம. அந்த சைடு ஓஎம்ஆர், இந்த சைடு ஈசிஆர் சென்ட்ராக இருக்கிற ஏரியா இது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கல் மேடமாக இருக்குது. ஃபுல்லாக ரோடே இங்கே ரோடு போடாமல் மெயினான இடம் இது. பாருங்கள், கீழே விழுந்தால் அவ்வளோதான், அடிபட்டுரும். கைஸ் இன்றைக்கி தான் நான் ரீல்ஸில் பார்த்தேன் கைஸ், இந்த ஆர்கே மகாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் ஆஃபரில் போகுது அப்படின்னு சொல்லி. பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கே இப்போது போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல தான் இவர் இதான் ஆர்கே மகால் கைஸ். விஜய்லாம் ஃபங்க்ஷன்லாம் இங்கே தான் வைப்பார். அந்த 10th 12th ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பார். இங்கே தான் அது ஆர்கே மகால். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போகுது கைஸ். இங்கே ஃபர்னிச்சர்ஸ் எல்லா ஃபர்னிச்சர்ஸும் ஆஃபரில் போட்டிருக்காங்க கம்மியாக. ஏன்னா ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், வந்து பார்த்துட்டு வாங்குங்க. அதான் அன்றைக்கி தான் ரீல்ஸில் பார்த்தேன், ஈவினிங் தான் பார்த்தேன். தெரியும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கே நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம். சூப்பரில் கைஸ். அடுத்த ஆர்டர் போட்டாங்க, 5th ஆர்டரு. அதை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கோம் கைஸ். 5th ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன்கிட்ட வந்துவிட்டோம். ரெஸ்டாரண்ட் சூப்பரு. மேடம் ப்ரோ, டபுள் 480 அது தேடிட்டு இருக்காங்க. எடுத்துட்டாங்க ஃபோட்டோ. ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. டெலிவரி லொக்கேஷன் எங்கே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணையா மறுபடியுமா? இப்போ தான் அங்கேருந்து வந்தோம், மறுபடியும் பள்ளிக்கரணையா? ஓகே தான், சின்னது தான் கவரு. கைஸ் 6th ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு. இந்த கைஸ் 6th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். செம்மையாக கைஸ் இந்த ரெஸ்டாரண்ட். இங்கே வந்தாலே சூப்பராக இருக்கும். ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு, செம்மையாக இருக்கும் கைஸ் ரெஸ்டாரண்ட் லுக்கு. பாய் பாய். பாய். ஃப்ரெண்ட் ஆகிட்டான் ப்ரோ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவான்மூர் கிட்டே போட்டிருக்காங்க கைஸ் 6th ஆர்டரு டெலிவரி. ஓகே கைஸ் 6th ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஆர்டர் போட்டிருக்காங்க 2. இது பிக்கப் பண்ணியாச்சு. இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா அடையார் 1, திருவான்மூர் 1. இது வந்து பார்த்திங்கன்னா இது 2 முடிச்சோன்னா 7, 8 கைஸ். இது 2 முடிச்சோன்னா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஆர்டர் பார்த்தாலே போதும். 10 ஆர்டர் பார்த்தா 2 இன்சல்ட்டு, ஒரு இன்சல்ட்டு அன்லாக் பண்ணிக்கலாம் கைஸ். 10th ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்கே தான் ஈசிஆரில் தான் போட்டிருக்காங்க. பிக்கப் லொக்கேஷனுக்கிட்ட வந்துவிட்டோம். இது டெலிவரி எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா திருவான்மூர் தான். ஓகே கைஸ், இது ஒரு 12 மணி வரையும் ஓட்டுவோம். பெருங்குடிக்குள்ளேயே வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். லாங்காக போட்டாங்கன்னா பிரச்சனை தான். பார்க்கலாம். 5844. தேங்க்யூ சார். கைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்சல். செம்ம வெயிட்டாக இருக்குது. பெரிய ஆட்டு பிக்கு. ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெரிய ஆர்டர் தான். இங்கேருந்து எவ்வளோ நிமிஷத்தில் போகிறது காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம். வரல கைஸ். இன்றைக்கி ஓரளவு ஏர்னிங்ஸ் இருக்குது. நாளைக்கு பார்த்துக்கலாம் கோயிலுக்கு போகிறதுக்கு. அது இல்லாமல் ஃபோன் இஎம்ஐக்காக நம்ம நேற்று ஓட்டிட்டோம். நேற்று அது கொஞ்சம் முடிஞ்சிச்சு. மண்டேலேருந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக போடணும் கைஸ். டைமிங்லாம் ரொம்ப அதிகமாகணும். 2 ஆப்பாச்சும் ஓட்டணும் ஒரு நாளைக்கு. ஓகே 10th ஆர்டர் நான் டெலிவரி பண்ணிட்டு 11th ஆர்டர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 11th ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. மறுபடியும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ். மறுபடியும் மொபைல் ஹோல்டர் மறுபடியும் உடஞ்சி போயிடுச்சு. கோக்கு மிஸ்ஸிங்கா?
ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு கைஸ். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா போக வேண்டியதான். ஃபோட்டோ எடுத்தாச்சு. மொபைல் ஹோல்டர் என்ன தான் பண்ணதுன்னே தெரியலையே. 2 வாட்டி வந்துச்சு. அடையார் தான் டெலிவரி. அடையார் தான் டெலிவரி. ஒத்த கையிலே ஓட்ட வேண்டியது வெறுப்பு கைஸ். இது ஒத்த கையில் ஓட்டுறது அப்படியே ஒத்த கையிலே ஓட்டிக்கின்னு கஷ்டப்படணும். வெறுப்பாகுது. இன்னும் 1 hour இருக்குது. அடையாறு பின்னாடி வழியாக போக சொன்னாங்க. பாருங்க உடஞ்சி லூஸாகி ஒரு ஆள் நெட்டுக்கிட்டு லூஸ் மாதிரி போயிடுச்சா தேஞ்சிச்சான்னு தெரில. அவந்து நாளைக்கு போய்ட்டு வேறு ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுக்கணும். கைஸ் 12th நம்ம டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க கைஸ் பீச்சுக்கிட்ட எவனை போட்டிருக்கானு கைஸ். யாருன்னே தெரில. பீச்சில் எவன் ஆர்டர் பண்ணுறோம். இதில் வேறு ரோடு வேறு சரியில்லை கைஸ். இந்த ரோடு இங்கே உள்ளே தான் காட்டுது. ஆனால் சரி ஓகே கைஸ், நான் டெலிவரி பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஆனால் லாஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. 14th ஆர்டர் இது. இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் நல்லா வந்துருக்கு கைஸ். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த ஆர்டர் நான் டெலிவரி பண்ணிவிட்டு எவ்வளோ ஏர்னிங்ஸ்னு டோட்டலாக சொல்கிறேன் கைஸ். இன்னையோட வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். இன்னையோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 696 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ப்ளஸ் இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 368 ரூபா. இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 1064 ரூபா என்னோடய ஏர்னிங்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 150 மைனஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 914 ரூபா கைஸ் என்னோடய ப்ராஃபிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து நான் 2 ஆர்டர் பாருங்கள், 2 ஆர்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரண்டியாக வந்து நான் வந்து 230 தரேன்னு சொன்னாங்க. பார்க்கலாம். நம்மளுக்கு மொபைல் ஹோல்டர் இல்லை கைஸ். அது இல்லாமல் நாளைக்கு கோயிலுக்கு வர நம்ம போகிறோம். அதனால் நம்மளை இனி ஆளாக பார்க்க முடியல. வேணால் நாளைக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ் இன்னையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.